வணக்கம் நண்பர்களே, இது ஆல் இஸ் வெல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு சுகர், பிபி ரெண்டுமே வராமல் இருக்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க என்ற வீடியோவை தான் பார்க்க போறோம். சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவாக கொடுக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் பொதுவான நடைமுறையாக இருந்து வருகிறது. அதற்கு பிறகான காலகட்டத்தில் தாய்ப்பாலை சிறிது சிறிதாக குறைத்து திரவ உணவுகளை அரை திட நிலையில் கொடுத்து படிப்படியாக நமது உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றவாறு குழந்தைகளை பழக்குவதுதான் பொதுவான ஒரு பழக்கமாக பின்பற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட குழந்தைகளின் உணவு பழக்கம் குறித்து நீண்ட நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியில் குழந்தைகளுக்கு அவர்கள் உண்ணும் உணவில் முதல் 3 வருடங்கள் சர்க்கரையை அறவே சேர்க்காமல் அல்லது மிக குறைவாக சர்க்கரையை பயன்படுத்தி குழந்தைகளுக்கான உணவை அவர்களுக்கு தரும்போது சர்க்கரை நீக்கப்பட்ட அல்லது குறைக்கப்பட்ட அந்த உணவு பழக்கத்தால் அதை உண்டு வரும் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட நோய்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தில் வருவதற்கான அபாயத்தை அல்லது வாய்ப்பை அது கணிசமாக குறைக்கும் என்று அந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்துள்ளது. ஆனால் நடைமுறையில் நம்மால் இந்த விஷயங்களை பின்பற்ற முடியுமா என்றால் அது சற்று சிரமம்தான். காரணம், சர்க்கரையை முழுவதுமாக தவிர்க்கும் அளவிற்கு நமது உணவு பழக்க வழக்கங்கள் அமையவில்லை. இருந்தாலும் இனி வரும் காலங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு தரும் உணவுகளில் சர்க்கரையின் அளவை நம்மால் முற்றிலுமாக தவிர்க்க முடியாவிட்டாலும் பெருமளவில் அதை குறைத்துக் கொள்வது என்பது எதிர்காலத்தில் அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று என்பதை பெற்றோர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காரணம், நமது குழந்தைகளுக்கும் அடுத்து வரும் சந்ததிக்கும் நோய் நொடியற்ற வாழ்வே நாம் அவர்களுக்கு தரும் பெரும் சொத்தாக இருக்கும் என்பதை பெற்றோர் உணர்ந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல, இது காலத்தின் கட்டாயமும் கூட. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த வீடியோவில் உங்கள் குழந்தைகள் அதிகம் பிஸ்கட் சாப்பிடுகிறார்களா, சிறு வயதிலேயே இந்த நோய்கள் வரலாம், தடுப்பது எப்படி என்ற ஒரு நல்ல வீடியோவை தான் பார்க்க போறோம். ரொம்ப பயனுள்ள அந்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.